நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், என்னாச்சு சோனா? ஏன் இன்னைக்கு நீ ரொம்ப கோவமா இருக்க? சோனா, நீ கோவமா தானே இருக்க? அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ கோவமா தான் இருக்க. ஆனா இவ்வளவு கோவமா அளவுக்கு என்ன நடந்தது சொல்லு சோனா. நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? ஓ, நேற்று ராத்திரி அந்த சன்கிளாஸ நான் போட்டுக்க மாட்டேன்னு சொன்னேன், அதனாலயா? நீ உனக்கு ஏன் இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிற? நான் எதுக்கு உன் மேல கோவமா இருக்கணும்? யார் நீ? நான் கூட பாத்திருக்கேன். யார் நீ? செம்ம த்ரில்லர் படம், சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. நீ பாத்திருக்கியா இல்லையா? ஓ, பாக்கலையா? நான் நிறைய தடவை பாத்திருக்கேன். பயங்கரமான படம். சோனா, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. உனக்கு நான் அந்த அளவுக்கு முக்கியமானவன் இல்லனா அப்புறம் என்ன எதுக்காக செட் மாதிரி மாத்த முயற்சி செய்யற? ஒரு செட் போதாதா உனக்கு? தேவையில்லாம கண்டுபிடி உளராதே ஈஷான். நான் உன்னோட நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன் சோனா. நானும் செட் மாதிரி மாறிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னை யார் அன்பா பார்த்துக்க முடியும்? செட்டுக்கு உன்னை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. ஆனா எனக்கு நீ சோனா, நான் இதை உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீ எதுக்காக இப்ப வரைக்கும் சிட்டிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு தெரியவே இல்லை. ரோட்ல போற யாரோ முகம் தெரியாத மனுஷன் உன்கிட்ட வந்து நீ மேரேஜ் மெட்டீரியல் இல்லைன்னு சொன்னா அதை அப்படியே ஏத்துப்பியா? இதோ முகம் தெரியாத மனுஷனுக்கு ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக நீ என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்ட? நீ என்னன்னு கூப்பிடுவ? ஹாரபிள். சரியா ட்ரெஸ் பண்ண தெரியாது, குளிச்சுட்டு இடுப்புல கட்டிட்டு வந்த துண்டை வச்சு நான் என் முகத்தை தொடச்சுப்பேன். என்ன மாதிரி ஒருத்தனை ஏன் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட? சிட் ரொம்ப ஸ்மார்ட், பார்க்க நல்லா இருப்பான், நல்லா ட்ரெஸ் பண்ணுவான். ஆனா அந்த சிட்டி எப்பயாவது உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்திருக்கானா? இல்ல. ஏன்னு சொல்லுவா? ஏன்னா அவங்களே அவங்கள முழுசா புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது சோனா. அப்படி இருக்கும்போது எப்படி சொல்ல? சிட்டி என்னைக்காவது உன் கிட்ட வந்து உன்னை விரும்புறேன்னு சொல்லியிருக்கானா சோனா? உன்னோட மனசு ஒரு குழந்தை மாதிரின்னு சொல்லியிருக்கானா? ஒருவேளை உனக்கே கூட இந்த விஷயம் தெரியாம இருக்கலாம். நீ ரொம்ப நல்லவ சுஹானா. அதாவது எனக்கு என்ன பத்தி எதுவுமே தெரியாது, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். நான் சொல்றது நிஜம் சுஹானா, உள்ளத்துல இருந்து சொல்றேன். சத்தியமா உன்கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்கல. உன்னை இழந்துருவன்ற கவலையும் இல்லை. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் எதுக்காக போய் சொல்லணும் சொல்ல? ஏன்னா நம்ம ரெண்டு பேரோட உறவுல அர்த்தம் இல்லை. சோனா, நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல உன்னை பத்தி முழுசா நீ புரிஞ்சுக்கிட்டியான்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. சத்தியமா நான் உன்னை முழுசா புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ மனசளவுல ஒரு குழந்தை சோனா. ஒரு சின்ன வலியை கூட உன்னால தாங்கிக்க முடியாது, அது யாரோட வலியா இருந்தாலும். எனக்கு கொஞ்சம் முன்கோவம் இருக்கு, போக போக அதுவும் சரியாயிடும். சின்ன விஷயத்த கூட பெருசா எடுத்துக்கிட்டு நீ கோவப்படுவ. ஆனா அதே கோவம் வேற யாருக்காவது வந்தா
அதை தாங்கிக்கிற சக்தி உனக்கு இல்ல. இப்ப சொல்லு, நான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டல? ஆனா அந்த செட்டு கூட உன்னை பத்தி தெரியாத விஷயம் என்கிட்ட ஒண்ணு இருக்கு. சொல்லவா? சுஹானாக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்ப அவ கையில கிடைக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிருவா. கரெக்டா? என்ன, சுஹானாவோட கோபம் இப்ப குறைஞ்சதா? இப்ப நான் நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்குறேன். ஏன் இப்படி இருக்க நீ? மறுபடியும் தூங்க போறியா? ஏய், நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை. அது ஏன்னு தெரியுமா? என்ன நடுராத்திரியில உனக்கு கோபம் வந்து என் மேல ஏதாவது தூக்கி போட்டு உடைச்சிட்டேனா? சோ மீன். நான் என்ன உன்னை கொலையா பண்ணிடுவேன்? இல்ல, கொலையெல்லாம் செய்ய மாட்டேன். ஆனா மேடம் சுகானாக்கு கோபம் வந்தா எப்போ என்ன செய்வாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இலேஷன்னா? இலேஷனோட ஏப்பத்துக்கு அர்த்தம் அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான் இல்லையா? ஓ இல்லனா, என்னோட ஏப்பத்துக்கு அர்த்தம் இன்னும் நிறைய பசிக்குதுன்னு அர்த்தம். ஓ, இன்னும் வேணுமா? இன்னும் வேணுமா? போய் அவங்க கிட்ட சொல்லு. போ. நிஷா நீ உங்க அண்ணங்க கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கு டிஃபன்லாம் எதுவும் கிடையாது, எழுந்து போக சொல்லு. இலேஷனா போதும் போய் உங்க சாப்பிட்டது. அண்ணிங்க கிட்ட சொல்லு, இன்னைக்கு நாங்க எங்கேயும் போக மாட்டோம், இன்னைக்கு எங்களுக்கு லீவு, நாங்க இங்கேயே தான் இருப்போம். சரியா சொன்னீங்க. ஆமா, போ போ. போ போ போ, போய் சொல்லு. ரஜினி அண்ணி. இஷிகா நீ எதுவும் பேசாத, அவங்க தாராளமா இங்கே இருக்கட்டும். நாம எதுக்காக இங்க இருக்கணும்? நேத்து சமைச்சது இங்க நிறைய இருக்கு, அதனால இன்னைக்கு சமைக்க வேண்டாம். ராதா திட்ட சொல்லி வெறும் சாதம் மட்டும் வைக்க சொல்லலாம். வெட்டி பேச்சு பேசுறவங்க கூட எனக்கு இருக்க வேண்டாம். வா நிஷா, இன்னைக்கு சமைக்கிற வேலையில நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாம். ஆமாக்கா. இந்த அண்ணா அண்ணி சொல்றது நீங்க கேட்டீங்கல்ல? வெட்டி என்ன பேச்சு பேசுறா இவ? ஆமா, அதானே. என்னடா இது? அக்கா, இந்த போரிங் ஆளுங்களோட உட்கார வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. போரிங். வாங்க நாம போய் ஜாலியா பேசலாம். அட வாடா. அண்ணி, என்ன விட்டு நீங்க ரெண்டு பேரும் தனியா போறேன்னு சொல்றீங்க? இல்ல இஷிகா மேடம், நீங்க உங்க அண்ணன் கூட இருங்க. வா நிஷா நம்ம போலாம். ஐயோ இரு நிஷா, ரஜினி. நீ எங்கெல்லாம் போகிறாயோ உன் நிழல் போல் நான் தொடருவேன். அதாவது நான் உன்னுடைய அன்பான கணவன். அதாவது உன் நிழல் மாதிரி நான் உன் பின்னாடியே இருப்பேன். உலகமே அழிஞ்சாலும் ஐயோ, இந்த போக விடுங்க என்ன? நிஷா, என்ன இருக்கு? குட் மார்னிங் எவ்ரிவன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல இஷிகா மேடம், நீங்க உங்க அண்ணன் கூட இருங்க. வா நிஷா நம்ம போலாம். ஐயோ இரு நிஷா, ரஜினி. நீ எங்கெல்லாம் போகிறாயோ உன் நிழல் போல் நான் தொடருவேன். அதாவது நான் உன்னுடைய அன்பான கணவன். அதாவது உன் நிழல் மாதிரி நான் உன் பின்னாடியே இருப்பேன். உலகமே அழிஞ்சாலும் ஐயோ, இந்த போக விடுங்க என்ன? நிஷா, என்ன இருக்கு? குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங். குட் மார்னிங். சீக்கிரமா. என்ன சிரிச்ச முகத்தோட வர? இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? அண்ணா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த இட்டாலியன் ஃபுட் சாப்பிட்டது. அப்படியா? மை காட், என்ன டேஸ்ட்! ஐ அம் டெல்லிங் யூ, எனக்கு இப்போ வரைக்கும் அந்த டேஸ்ட் நாக்குல இருக்கு. சீரியஸ்லி. அட அண்ணி, இஷான் அண்ணா எழுந்திருச்சிட்டாரா? எழுந்தாரு, அப்புறம் திரும்ப தூங்கிட்டாரு. மறுபடியுமா? இன்னைக்கு அவருக்கு ஆபீஸ் லீவ் இல்ல. அதுவும் சரிதான். இஷான் மாதிரி எங்களுக்கு கொடுத்து வைக்கலையே. ஆமா தம்பி, நாம என்ன பண்றது? இன்னைக்கு ஹாலிடேவா இருந்தும் கூட வேற வேலை பண்ண வேண்டி இருக்குல்ல. வீட்ல சில விஷயங்களை ஒட்ட வேண்டி இருக்கு, அத சொன்னேன். ஒட்டணுமா? ஏதாவது அறந்து போச்சா? ஒயரா? வயர் வயர், எமோஷனல் வயர். எமோஷனல் வயர். ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத, நாங்க ஒட்டிடுவோம். நாங்க ஒட்டிடுவோம். எமோஷனல் ஒயரா? எனக்கு ஒன்னும் புரியலையே.
அட என்னடா இலேஷ், நீ அவளுக்கு புரியுற மாதிரி சொல்ற நான் கொஞ்சம். புரிய வைக்கிறேன் இருங்கண்ணா. சொல்லு. அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா அது பாஸ்டா. நேத்து இங்க பாஸ்டா வந்ததுல அதுல நிறைய மிஞ்சி போச்சுன்னு கேள்விப்பட்டோம். அதனால அது ஏய் ஏன்டா பாஸ்தான்னு குழப்புற? இஷிகா, நீ போய் பாஸ்தாவை சூடு பண்ணி கொண்டு வாமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரம் போ. எனக்கும் ரொம்ப பசிக்குதுண்ணா. எனக்கு பசிக்குமா தான் உனக்கும் பசிக்குமா? சரி போமா, 2 பேருக்கு கொண்டு வா. போ, போ, போ. நான் பாஸ்தாவை தூக்கி போட்டுட்டேன். தூக்கி போட்டியா? ஆனா அது ரொம்ப காஸ்ட்லியானது இல்ல. இஷான் அண்ணா அதுக்காக 3000 ரூபாய் கூட செலவு பண்ணாருன்னு கேள்விப்பட்டேனே. ஏன் நீ எல்லாத்தையும் இப்படி தூக்கி போட்டுட்டீங்க? எங்கம்மா தூக்கி போட்ட? இலேஷனா, ஆக்சுவலா அது ஃபுல்லா பழசாயிடுச்சுல. பழசான சாப்பாடு டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். அண்ட் பழைய சாப்பாடு இஸ் வெரி 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 அன்ஹெல்தி. அதனால தான் நான் எல்லா சாப்பாடையும் தூக்கி போட்டுட்டேன். இப்படி வாங்கக்கா. இப்போ பழைய சாப்பாடு அன்ஹெல்தின்னு சொல்றாளே, அப்ப எதுக்காக நம்ம வீட்ல ஃப்ரிட்ஜ்னு ஒண்ணு வச்சிருக்கோம்? இந்த பொண்ணு கலைவுல ஒரே டஸ்டா இருக்கு. நேத்து சமைச்சது இங்க நிறைய மிச்சம் இருக்கு. அதனால கண்டிப்பா இன்னைக்கு சமையல் கிடையாது. ஆனா பழைய சாப்பாடு பிடிக்காதவங்க இன்னைக்கு என்ன சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அட போச்சுடா. நீங்க அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க ரஜினிகா. நான் வெளியில இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்றேன். சீரியஸ்லி நோ வரிஸ். யார் யாருக்கெல்லாம் வேணும்? ஒரு வேலை பண்றேன்னா எல்லாருக்குமே ஆர்டர் பண்ணிடுறேன். சுஹானா, நீ மறுபடியும் சாப்பாட வெளியே ஆர்டர் பண்ண போறியா? யா, இட்ஸ் ஃபன் நிஷாக்கா. இன்ஃபேக்ட் யாருக்கு என்ன வேணும்? நான் அப்புறம் ஒரு நிமிஷம். நான் ஒரு வேலை பண்றேன். நான் மீனா கிட்ட போய் காஃபி போட சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து மெனுவை டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர்ப் ஹாலிடே. நானும் காஃபி குடிக்க வரேன். பாஸ்தா அப்புறம் ஏய், இருங்க. இங்க பாருங்க, எதுக்கு தேவையில்லாம கோவப்படுறீங்க? ஏய், ஒரு விஷயம் சொல்லு ரஜினி. யார் மேல உனக்கு இவ்வளவு கோபம்? அண்ணே, இவங்க 2 பேரும் கோவமா இருக்காங்கன்றது கூட சுகனாக்கு தெரியலையே. உங்க கோபம் யாருக்கு தெரியணும்ன்றது தெரியலையோ, அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? அனி, நீங்க கண்டிப்பா சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் வேணா உங்களுக்கு நல்ல ஐடியா தரவா? குடு குடு. நீங்க உங்க புருஷன்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருங்க. ஏய் நிஷா, நீ இவங்கிட்ட ஆரம்பிமா. சீக்கிரம் ஆரம்பி. போடா போடா. இருங்க அண்ணா, இத நாம அப்புறம் பாத்துக்கலாம். சுகானா கிட்ட நம்ம என்ன சாப்பிடணும்னு சொல்லணும்ல. ஆமா, சுகானா எங்களுக்கு சுகானா வந்து சீக்கிரம் வாங்க. 10 11 கமான் 12 முழுசா போயிட்டு வா. முழுசா 12 வெரி குட் 13 வெரி குட் 14 வெரி குட் 15 வெரி குட். ஓகே, நான் பண்றேன். 16 17 பண்ணியா 18 19 அதேதான். வெரி குட். போதும். டாக்டர் 20 பண்ண சொன்னாரு. 20 முடிஞ்சு போச்சு. 2 பேரும் சிட்-அப்ஸ் பண்றீங்களா? நாங்க இல்ல, நான் மட்டும்தான். அப்படியா? எதுக்காக பண்றீங்க? டாக்டர் சொன்னதுனால. அவர் என்கிட்ட என்னோட வெயிட் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அதான் சிட் அப்ஸ், ஜாகிங், புஷ் அப்ஸ் எக்ஸெட்ரா. வெரி இம்ப்ரெசிவ். அது சரி கோபி அண்ணே, உங்களையும் டாக்டர் பண்ண சொல்லிருக்காரா? அதான் நீங்க சிட்-அப்ஸ் பண்றீங்களா? இல்ல சஞ்சனா அம்மா, நான் ஏற்கனவே ஒல்லியா தான் இருக்கேன். என்ன கூப்பிட்டு டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட சொன்னாரு. அப்புறம் நீங்க எதுக்கு பண்ணிட்டு எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக. கம்பெனியா கொடுக்கறாரு? நீங்க பண்ண வேண்டிய பாதியா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கம்பெனி கொடுக்கன்னு சொல்லு. இல்ல கம்பெனி கொடுக்கறதுக்காக தான் பண்றேன். கோபி அண்ணா, நீங்க போங்க, போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுங்க. தேங்க்யூ சஞ்சனாமா, இத கொண்டு வரேன். ஹலோ சீக்கிரம் ஆகட்டும். ஜாகிங் போகணும், 2 மைல் ஜாக் பண்ணி ஆகணும். கமான் சீக்கிரம். மாமே ஒரு நாள் மல்லிகைப்பூ. அச்சச்சோ, சோனா மட்டும் இதை பார்த்தா இன்னும் ஒரு வழி பண்ணிடுவா.
ஹலோ ஹலோ இஷான் மாமா, ஹே சஞ்சனா, நீயா? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். விஷ் மீ லக். விஷ்மிலாக், ஏன் ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, இன்னைக்கு எனக்கு காலேஜ்ல பேட்மிண்டன் காம்படிஷன் இருக்கு. ஓ கிரேட் கிரேட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மாமா. அக்கா எங்க? சோனா சோனா கீழே போயிருக்கா. ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கு, கூப்பிடுறேன். நோ நோ நோ, இட்ஸ் ஓகே. நான் அக்கா கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். ஆனால் எனக்கு தங்கள் ஆசீர்வாதம் மட்டும் கிடைத்தால் போதும் மாமா. ஓஹோ, என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு மகளே. மனதார கூறுகிறேன், உனக்கு நிச்சயம் வெற்றி. உன்னை வெல்வதற்கு இவ்வுலகில் எவருமே இல்லை. ஏய், அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னோட மேட்ச் எங்க நடக்குது? நான் பார்க்க வரலாமா? நோ நோ நோ, நீங்க வந்துடாதீங்க, நான் ரொம்ப நர்வஸ் ஆயிடுவேன். ஓகே ஓகே, ஆனால் மகளே, தைரியமுடன் போட்டியை எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம். ஆனாலும் ஒன்றை மறவாதே, எதிரியை அவ்வளவு எளிதாக நினைத்து விடக்கூடாது. மாம்ஸ், இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல. ஓகே, thank you so much மாம்ஸ். பை பை. ஆயுஷ்மான் பவா. என்ன பண்ணிட்டு இருக்க? சஞ்சு, என்னாச்சு டாட்? சுஹானா எப்படி இருக்கா? அக்கா அங்க ரூம்ல இல்ல, சோ அவங்க கிட்ட பேச முடியல. ஓஹோ, உன்னோட மாமா நல்லா இருக்கார்ல? எஸ் டாட், மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. குட். சஞ்சனாமா, உங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. ஏய் கோபி, மறந்துட்டியா? ஜாகிங் பண்ண போணும்ல, இதுலயா ஜாகிங் பண்ணுவ? அதாவது இந்த செருப்பை போட்டுக்கிட்டு பண்ணுவேன். சரி வா, வழியில உனக்கு ஷூ எல்லாம் வாங்கிடலாம். நீ போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. பை டாட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மீனா இன்னைக்கு வேலைக்கு வரலையா? இல்ல பாட்டி, அவங்க அப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. அந்த பொண்ணோட தலையெழுத்து ஏன்டா இப்படி இருக்கோ தெரியல. ரஜினி அக்கா, நிஷா அக்கா, நான் காஃபி போட போறேன், உங்களுக்கும் போட்டு கொண்டு வரவா? நாங்க காஃபி குடிக்க மாட்டோம் சுகானா. எங்களுக்கு எங்க டீயே போதும். நான் சொல்லவே மறந்து போயிட்டேன். நேத்து 2 பேரும் எவ்வளவு அருமையா சமைச்சிருந்தீங்க. நேத்து அவ்வளவு அருமையா சமையல பண்ணி நம்ம குடும்பத்தோட கௌரவத்தையே காப்பாத்திட்டீங்க. சுகானா, நீ உன்னோட 2 அக்கா கிட்ட சமைக்கிறது எப்படிங்கறத கத்துக்க. உனக்கு தெரியுமா, இந்த டெல்லி 6ல நம்ம குடும்பத்தோட சமையலுக்கே தனி மதிப்பு. அந்த மாதிரி யாராலையும் சமைக்க முடியாது. நேத்து அந்த கடலை போட்ட மசாலா செஞ்சது யாரு? என் வாழ்க்கையில இப்படி ஒரு சுவையை நான் சாப்பிட்டதே இல்ல. பாட்டி, அதை செஞ்சது நிஷா தான். இல்ல பாட்டி, நான் கடலையை மட்டும்தான் அவிச்சு வச்சேன். மசாலால சேர்த்தது அக்காதான். யார் வேணாலும் பண்ணிருக்கட்டும், ஆனா சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க தானே பாட்டி சொல்லி கொடுத்தீங்க. அதுவும் சரிதான். யாருக்கு என்ன சமையல கத்து கொடுத்தேங்கிறதே எனக்கு இப்ப சுத்தமா ஞாபகம் இல்ல. இப்ப கூட அந்த ருசி நாக்கிலேயே இருக்கு. சரி, சுகானாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சாப்பாடு பிடிச்சிருந்ததா இல்லையா? பாட்டி, அவங்க யாருக்கு ஃப்ரெண்டோ அவங்க கிட்டே கேளுங்க. நான் உங்களுக்கு போய் ஷர்பத் கொண்டு வரேன். நிஷா, வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களுக்கு நீயாவது நல்லா சாப்பாடு பரிமாறினியா இல்லையா? இப்பதான் ஞாபகம் வருது பாட்டி, நான் இலேஷோட ஷர்ட் அயன் பண்ண மறந்துட்டேன். என்ன விஷயம் சுகானா? 2 பேரும் ஏன் இப்படி கோச்சிட்டு போறாங்க?
இவங்க பண்ண சாப்பாடு உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பிடிக்கலையா? நோ பாட்டி, அவங்க தான் வீட்டு சாப்பாடு சாப்பிடவே இல்லையே. நான் அவங்களுக்காக வெளியில இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணேன். வெளியில இருந்து வாங்கி கொடுத்தியா? அப்படின்னா நீ அவங்கள வீட்டு சாப்பாடு சாப்பிட விடலையா இல்ல அவங்களே வேணாம்னு சொல்லிட்டாங்களா? நோ பாட்டி, ஃபர்ஸ்ட் ஒன். அவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் பிடிக்காது. நல்ல கதையா இருக்க. அவங்களும் இந்த நாட்டுல பிறந்தவங்க தானே? அவங்க வீட்ல என்ன பண்ணுவாங்க? வாங்கியா சாப்பிடுவாங்க? பாட்டி, அவங்களுக்கு வெளியில இருந்து வாங்கி சாப்பிடுற சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி இட்டாலியன். என்ன பிடிக்குதோ அதானே சாப்பிட முடியும். சரிம்மா, உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நீ வாங்கி கொடுத்துருக்க. பாட்டி, நீங்க காஃபி குடிக்கிறீங்களா? அது சரிம்மா, நான் என்னைக்கு காப்பி குடிச்சிருக்கேன். ஆனா ஒரு விஷயம், உன் தாத்தா எதிர்க்க மட்டும் காப்பி வேணுமான்னு கேட்டுறாத. உடனே கொண்டு வான்னு குடிச்சிருவாரு. வா, இப்படி வந்து உட்காரு. மீனா இன்னைக்கு வேலைக்கு வரலல்ல, அதனால ரஜினியோ இல்ல நிஷாவையோ காப்பி போட்டு கொண்டு வர சரி, சொல்லு. நான் போய் சொல்லி. இல்ல வேண்டாம், இன்னைக்கு நீ சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க. என் பேச்சு கேட்க மாட்டாங்களா? பாட்டி, அவங்க என் மேல கோவமா இருக்காங்களா? இருக்கலாம். அதனாலதான் உன்கிட்ட அவங்க பேச மாட்டேங்கிறாங்க.